நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் தற்போதெல்லாம் மாறிவரும் சூழ்நிலைகளும், உணவு பழக்கவழக்கங்களாலும் நோய்களும், மருத்துவமனைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்லுது. எந்தவொரு மனிதருக்கும் மருத்துவரை சந்திக்கிறது என்பது விருப்பமில்லாத காரியம்தான். இருந்தாலும் மனிதர்களின் தவறான நடவடிக்கைகளாலும், தவறான உணவு பழக்கவழக்கங்களாலும் ஏற்படும் நோய்கள் காரணமாக நாங்க மருத்துவரை சந்திக்க வேண்டி இருக்குது. நாங்க இன்றைக்கு இந்த காணொளியில நாங்கள் மருத்துவரை சந்திக்காமல் இருப்பதற்கு, அதாவது நோய் இல்லாமல் வாழ்வதற்கு நாங்கள் பின்பற்ற வேண்டிய 10 அம்சங்களை பற்றி தான் பார்க்க போறோம். நீங்க இப்பதான் முதலா இந்த சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொளிகளின் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க, நாங்கள் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை பின்பற்ற வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். முதலாவது விடயம் ரெகுலர் எக்ஸசைஸ், அதாவது தினமும் நாங்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சியில கட்டாயம் ஈடுபட வேணும். வாரத்துக்கு குறைந்தது 150 நிமிடங்களாவது கட்டாயம் நாங்க இந்த உடற்பயிற்சியில ஈடுபட வேணும். இந்த உடற்பயிற்சியானது நாங்க ஜிம்முக்கு போறதா இருக்கலாம், அல்லாட்டி யோகா செய்யறதா இருக்கலாம், அல்லாட்டி வாக்கிங் போறதா இருக்கலாம், அல்லாட்டி ஓட்ட பயிற்சியாக கூட இருக்கலாம், அல்லாட்டி நீச்சல் பயிற்சியாகவும் இருக்கலாம். எங்களுக்கு பிடித்தமான ஏதோ ஒரு உடற்பயிற்சியை வாரத்துக்கு குறைந்தது 150 மணித்தியாலங்களாவது செய்ய வேணும். இப்படி நாங்க செய்து கொண்டு வரைக்க எங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கூடி நாங்கள் நோய் இல்லாமல் வாழலாம். இரண்டாவது விடயம் ஆரோக்கியமான உணவு. ஒரு மனிதனின் உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறதுல உணவு என்பது முக்கிய பங்கு வகிக்குது. ஆனா தற்போது மாறிவரும் சூழ்நிலைகளால மனிதர்கள் தவறான உணவு பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி உள்ளார்கள். இப்படி பார்க்கல மனிதர்கள் ஆரோக்கியமற்ற உணவுகளை உண்கின்றார்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உண்கின்றார்கள், அதிக சீனி சேர்க்கப்பட்ட உணவுகளை உண்கின்றார்கள். இப்படியான உணவுகள் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இழக்க வைக்கிறதுல பெரும் பங்காட்டுது. அப்ப மனிதர்கள் என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட வேணும்? தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், நல்ல புரதங்கள் என்பவற்றை உள்ளெடுக்க வேணும். எனவேதான் தரமான உணவுகளை உள்ளெடுப்பதன் மூலம் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதன் மூலம் நாங்கள் வைத்தியரை சந்திக்க வேண்டிய தேவை ஏற்படாது. மூன்றாவது விடயம் போதியளவான நீர் அருந்துதல். மனித உடலின் இயக்கத்துக்கு நீர்ச்சத்து என்பது கட்டாயமான ஒன்று. எனவேதான் 3 தொடக்கம் 4 லிட்டர் வரையான தண்ணீரினை நாங்கள் கட்டாயம் பருக வேணும். இவற்றை விட இளநீர், தர்பூசணி வெள்ளரி போன்ற நீர்ச்சத்து மிக்க பல வகைகள் போன்றவற்றையும் நாங்கள் சாப்பிடலாம். இந்த நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக சிறுநீரக பிரச்சனைகள் முதல் பல்வேறு உடல் நல பிரச்சனைகள் எமது உடலில ஏற்படுகின்றது. எனவேதான் போதியளவான நீரினை அருந்துவதன் மூலம் ஆரோக்கியமான ஒரு வாழ்வு வாழலாம். இதன் மூலம் நாங்கள் மருத்துவரை சந்திக்காமல் இருக்கலாம். நான்காவது விடயம் போதுமான அளவு தூக்கம். மனித உடலானது தூக்கத்தின் போதுதான் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்கின்றது. எனவேதான் 7 தொடக்கம் 9 மணித்தியாலங்கள் வரையில் ஒரு மனிதன் கட்டாயம் நித்திரை கொள்ள வேண்டும். இந்த நித்திரையானது ஒவ்வொரு நாளும் குறித்த நேரத்தில் தூங்கி குறித்த நேரத்தில் எழும்பும் வகையில் சீரமைத்துக் கொள்வது சிறந்தது. எனவேதான் போதுமான அளவு நேரம் தூங்குவதன் மூலம் எமது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஐந்தாவது விடயம் மன அழுத்தம். இப்பெல்லாம் நிறைய பேருக்குள்ள பெரிய பிரச்சனையே இந்த மன அழுத்தம் தான். இந்த மன அழுத்தமானது உடல் நலத்தை வெகுவாகவே பாதிக்கின்றது. எனவேதான் கட்டாயம் நாங்கள் இந்த மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுதல் வேண்டும். இந்த மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்கு நாங்கள் மூச்சு பயிற்சி, யோகா, மெடிடேஷன் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடலாம். இதை விட எங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு நடவடிக்கைகளிலும் ஈடுபடலாம். எனவேதான் நாங்கள் இந்த மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதன் மூலம் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வாழ்க்கையில் மருத்துவர்களை சந்திக்காமல் இருக்கலாம். ஆறாவது விடயம் நோய் தடுப்பு நடவடிக்கைகள். மனிதர்களுடைய சில மோசமான நடவடிக்கைகள் தான் மனிதர்களுக்கு நோய்கள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமையுது. இந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா எமது சுற்றுப்புற சூழலை துப்புரவில்லாம வச்சிருக்கிறதால பல தொற்று நோய்களுக்கு நாங்கள் ஆளாகின்றோம். எனவேதான் சுற்றுச்சூழலை முதல்ல முக்கியமாக துப்புரவாக வைத்திருக்க வேண்டும். இவற்றை விட எமது உடலிலே நாங்கள் துப்புரவாக வைத்திருத்தல், அதை விட அடிக்கடி கை கழுவுதல் போன்ற செயற்பாடுகளிலேயும் நாங்கள் ஈடுபடுதல் வேண்டும். இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் எமது உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் பேணிக்கொள்ள முடியும். ஏழாவது விடயம் நல்ல பழக்க வழக்கங்கள். மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த மது, புகை மற்றும் மோசமான போதைப்பொருள் பழக்க வழக்கங்களுக்கு கூடி அடிமையாக இருக்கின்றார்கள். இந்த மது மற்றும் புகை என்பன மனிதர்களின் உடல் ஆரோக்கியத்தை வெகுவாகவே பாதிக்கின்றது. எனவேதான் இந்த மது பழக்கம், புகைப்பழக்கம் போன்றவற்றை நாங்கள் கைவிடுவதன் மூலம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையினை நாங்கள் வாழலாம். எட்டாவது விடயம் சுய பரிசோதனைகள். இந்த சுய பரிசோதனைகள் என்று சொல்லி பார்க்கல இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் போன்றவற்றை நாங்கள் வீட்டில் இருந்தவாறே
நவீன டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்தி அளவிட்டுக் கொள்ளலாம். எதிர்காலத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்பட போகும் இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் போன்றவற்றை ஆரம்ப நிலைகளிலேயே கண்டறிந்து அதற்கேற்ற முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் நாங்கள் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். 9வது விடயம் இயற்கை வைத்தியம். இப்பெல்லாம் இந்த இயற்கை வைத்தியத்தை யாரும் பின்பற்றுவதே இல்லை. சாதாரண சளி, காய்ச்சல், வயிற்றுக்குத்து மற்றும் லூஸ் மோஷன் போன்ற பிரச்சனைகளுக்கு உடனடியாக மருத்துவரை சந்தித்து மருந்துகளை உள்ளெடுக்கும் பழக்கம் இப்போது மனிதர்களிடையே அதிகமாயிற்று. எனவேதான் இவ்வாறான நடவடிக்கைகளை தவிர்த்து இந்த இயற்கை வைத்தியங்களை நாங்கள் கைக்கொள்வதன் மூலம் பல்வேறு சிறிய சிறிய நோய்களுக்கெல்லாம் நாங்கள் மருத்துவர்களை சந்திப்பதிலிருந்து விலத்தி இருக்கலாம். 10வது விடயம் தகவல் அறிந்து செயற்படுதல். இந்த தகவல் அறிந்து செயற்படுதல் என்பது நாட்டில் தற்போது என்ன நோய் பரவுகின்றது, அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் என்ன, அது தொடர்பாக மருத்துவர்கள் என்ன சொல்கின்றார்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் உடனடியான தகவல்களை அறிந்து வச்சிருக்க வேணும். அப்பதான் எங்களுக்கு அந்த நோய்கள் ஏற்படாமல் இருக்க நாங்கள் பல்வேறு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் நாங்கள் நோய்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த 10 விடயங்களையும் நாங்கள் சரியாக பின்பற்றி நடப்போமாக இருந்தால் மருத்துவரை சந்திக்காமல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையினை நாங்கள் வாழலாம். மீண்டும் புதியதொரு உடல் நலம் தொடர்பான காணொளியில் சந்திப்போம். நன்றி.